என்ன முழுமையா நம்பிட்டு ஆமா சொல்லுங்களேன். ஏன்னா வேதத்துல ரெண்டு பேர் தான் நிரூபிக்கப்பட்டார்கள். ஆமை சோதனைக்கு முன்பதாக நிரூபிக்கப்பட்ட ரெண்டு பேர் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனைக்கு முன்பதாகவே நிரூபிக்கப்பட்டார். அவர் மரணத்தை ஜெயிப்பார், உயிர் தெழுவார். ஆமை சொல்லுங்களேன். எல்லா சரித்திரங்களும் முடிந்த பிறகுதான் எழுதப்படும். ஆனா நம்ம அப்பாவுடைய சரித்திரம் ஆமை சொல்லுங்க துவக்கத்திலேயே அவர் அமைச்சர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டது. அதே போல யோபை குறித்து வாசிக்கும் பொழுது என் தாசனாகிய யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. சோதனைக்கு முன்பதாக நிரூபிக்கப்பட்டார். ஆமா சொல்லுங்களேன். சோதனை வந்த பிறகு நிரூபிக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு சோதனைக்கு முன்பதாக நிரூபிக்கப்பட்டார். சோதனைக்கு பின்பு அவர் ஜெயித்து மரணத்தை ஜெயித்து சாத்தானின் தலையை நசுக்கினார், வெற்றி சிறந்தார். எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டது. ஸ்திரியே நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார். ஆமை சொல்லுங்களேன். ஆக கடவுது என்றார். சொல்லுங்க. அந்நேரமே சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. எந்நேரமே. அந்நேரமே. சத்தமா சொல்லுங்க. எந்நேரமே. அந்நேரமே. 102வது சங்கீதம் 13வது வசனம். அந்நேரம் வந்தபொழுது ஆண்டவர் சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டார். ஆமை மௌனமாக இருந்த தெய்வம் என்ன பண்றார்? எழுந்தருளுவா. ஆமை சொல்லுங்களேன். மௌனமாக இருந்த தேவன் என்ன பண்ணுவாரா? வாசிப்போம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரம் குட் டைம் ஆமே வந்தது. நேரம் வந்துருச்சம்மா. ஆமே சொல்லுங்களேன். அதே சங்கீதம் 102வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? உபத்திரவ வாசிங்களா? அந்த வசனத்தை தலைப்பு வாசிங்களேன். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் வியாகுலத்தை சொல்லும் தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். துயரப்படுகிற ஏழை மூழ்கினவன், துக்கத்துல முழுகினவன் யார் ஆண்டவரை பின்பற்றி வாப்பா. நேரம் வரும் பொழுது அவர் உனக்காக எழுந்திருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது அந்நேரமே அவளுடைய மகள். வாசிப்போம். அந்நேரமே அவள் மகள் அவள் அவ சுகத்தை மாத்த எடுத்துக்கணும் போல ஒரு பெரிய ரிவார்டை எடுத்து போறா பாருங்க. ஆமா சொல்லுங்களேன். சுகத் சீசர்கள் எல்லாம் பாக்குறாங்கடா பாய்களை நம்ம அற்பமா எண்ணம் இந்த அம்மாவை பாவம் பரிதாபமா பார்த்தோம். ஆனா இது நம்மளை விட பெரிய ஆளா போதப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய ரிவார்டை கொண்டு போகுது பாருங்க. ஆமா சொல்லுங்களேன். இவளோட ரிவார்டு எது தெரியுமா? ஆபிரகாமோடு இணைக்கப்பட்ட ஒரு ரிவார்டு. ஆமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமா இருக்க சொன்னால அந்த கேடகத்தை, விசுவாசத்தின் உச்சத்தின் கேடகத்தை பிடித்துக் கொண்டு புறப்பட்டு போகிறாளே. ஆமா சொல்லுங்களேன். இவளை குறித்து பரலோகம் சந்தோஷப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்படவில்லையோ, ஆண்டவரை மறந்து விட்டாரோ, ஊழியத்தின் பாதையில ஊழியக்காரர்களுக்கு பல இதுதான் விசுவாச பரீட்சை. அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாச பரீட்சைகள் பயங்கரமான பரீட்சைகள். இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் நம்ம தாண்டி வந்தாதான் ஒரு பெரிய வெற்றியை நாம் காண முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10:5 நீங்கள் வாசிக்கும். சீக்கிரம் வாசிக்க முடிச்சறேன். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயில்லை. ஏன் பிரியமாயில்லை? ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் ஏன் பிரியமாயில்லை? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என்ன ஆத்மா பிரியமா இருக்காது. ஏன் பிரியமாயில்லை? விசுவாசிக்காதனால. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனபடியால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் கடைசியில விசுவாசத்தை இழந்து போவதற்காக உன்னை அழைக்கவில்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் உனக்கு அறிஞ்சிட்ட மெய் தெய்வம்னு அறிஞ்சிட்ட பிறகு என்ன வந்தாலும் செத்தாலும் பரவாயில்லை, நான் அவருக்காக வாழ்வேன் அப்படிப்பட்ட உண்மையா இருப்பீர்களானால் உன்னை சாக விட மாட்டாரு. உன் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயரத்துல வைத்து. ஆமை சொல்லுங்களேன். வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சத்தில் உண்மையாக வாசிப்ப அந்த வசனத்தை வாசிப்போம். உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமென் சொல்லுவோமா?